எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு நேத்து சேதுகிட்ட அவ அழுது புலம்பியிருக்கா. இத தாமரை பாத்திருக்கா. ஆமா, என் 2 கணால அதை பார்த்தேன். பின்ன இப்ப எப்படி சமைக்கிறா? எல்லாம் ஃப்ராடு வேலைதான். புரியல. அந்த தமிழ்ச்செல்வி அவங்க அம்மா வசந்தி கிட்ட போன்ல பேசிக்கிட்டே சமைக்கிறாமாச்சி. அவ கையில தான் போன் இல்லையடி. ஐயோ, கையில போன் இருந்தாதான் பேச முடியும்னு இல்ல. அவ காதுல இந்த பாரு, இந்த மாதிரி மிஷினை மாட்டிருக்கா. அதுல அந்த வசந்தி பேசுறா. அத அவ கேட்டு கேட்டுதான் சமைக்கிறா. இத கூட இப்ப சேது பூர்ணி கிட்ட சொல்லும் போதுதான் தாமரை கேட்டிருக்கா. அம்மா நீ சொல்லுமா, போன்ல கேட்டு கேட்டு ஒருத்தி சமைக்கிறது எப்படி சரியா வரும்? ஏதோ ஒரு மீன் வறுவல் நல்லா வந்திருக்கலாம், மொத்ததெல்லாம் நல்லா வரும்னு என்ன கேரண்டி? அண்ணன் வேற முக்கியமான பங்காளிங்களை விருந்துக்கு அழைச்சிருக்கு. அவங்கெல்லாம் வர சமயத்துல சாப்பாடு நல்லா இல்லைன்னா என்னமா செய்யறது? அண்ணன் தானே தலை குனிஞ்சு நிக்கணும். என்ன அம்மாச்சி யோசிக்கிற? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கூட்டு களவாணித்தனம் பண்றாங்களா? விருந்த விஷயத்துல என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு? இன்னைக்கு அவளை வச்சுக்கிறேன்டி. போன்ல என்ன சமைக்கிறது? போன்ல இருக்குடி அவளுக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். அந்த தமிழ இன்னைக்கு நல்லா மாட்டினான்.